Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூங்கிட்டு இருந்த தம்பியோட இருந்துச்சுதான் அவன் பண்ண சேட்டையை பாருங்கள். இருந்துச்சு என்ன சேட்டை போயிட்டு எது மேலே ஏறி நின்று என்ன பண்ணிகிட்ருக்கோம். அதான் ஏறி நின்றுப்போம். வாங்க இன்னைக்கு இப்போ இவனை வச்சுட்டு தான் இன்றைக்கி லாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படி பண்ண விட போகிறான்னு தெரியல. சரி, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எதுவுமே இல்லை, எல்லா வேலையும் காலையில் முடிஞ்சிச்சு. இல்லை, அதனால் தம்பியை மட்டும்தான் நீ பார்த்துக்க வேண்டிய வேலையாக இருக்கும். அவனை மட்டும்தான் இப்போ சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து மழை பெய்யுதா என்ன சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கனால துணி காயக்கு கூட இடம் இல்லாமல் போச்சு. அதனால் நான் வீட்டுக்குள்ளே தான் போட்டிருக்கேன். கொடியை கட்டி வீட்டுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாரு, விழுந்து எந்திரிச்சிட்டான். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், விழுந்து வச்சுட்டு அழாமல் இருக்கிறதுன்னு. அவ்வளோதான், நல்ல பிள்ளை மாதிரி என்கிட்ட வந்துடுறது. இங்கே பாருங்க, வா. சரி, இருக்கிறனால நீங்கள் தம்பியோட முயற்சி சொன்னால் அது க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளீன் பண்ண நினச்சி அது வரைக்கும் க்ளீன் பண்ணவே இல்லை நினைப்பேன். ஆனால் ஏதாவது ஒரு இதாக இருந்திருக்கும், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி காலையிலே நான் எந்த வேலையும் செய்யலை, எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிறனால இந்த வேலையை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் சொல்லிட்டு பார்க்குறேன். அதையும் எப்படியும் முடிச்சுட்டா நல்லது தான். போட்டு வச்சுருக்கேன்னு அதை தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். தம்பி சும்மா இரு, நாம க்ளீன் பண்ணிக்கிறேன். அது எடுக்கக்கூடாதுமா. இங்கே வா, வச்சுக்கோ. அது வேணும். என்னடா இது, தம்பியோட திங்ஸில் எங்களோட திங்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் இங்கே எதுவுமே வைக்க மாட்டேன். அவங்க அப்பா தான் இங்கே சுற்றி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. எடுக்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் அங்கே போக மாட்டார். இங்கேயே வந்து எல்லாம் வச்சுட்டு இங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடுவார். திங்ஸ்லாம் தூக்கி தனியாக உரமாக வச்சிடுவோம். இது தம்பிக்குன்னு நான் வாங்கின தெர்மாமீட்டர். இது நான் அவனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக செப்பரேட்டாக வச்சுருப்பேன். இப்போ திடீர்னு ஃபீவர் வரும் பேபிக்கு, எந்த டைமில் எப்படி வரும்னு தெரியாது. அதனால் சரி ஃபீவர் எவ்வளோன்னு செக் பண்ணதுக்காக இது நம்ம வாங்கி வச்சுருக்கேன் தம்பிக்குன்னு. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபீவர் எவ்வளோன்னு தெரியாமல் எவ்வளோ டானிக் கொடுக்குறது நமக்கும் கன்ஃபியூஷன் ஆகும், எவ்வளோக்கு எம்எல்ன்னு. அதுக்காகவே நான் அது வாங்கி வச்சுருக்கேன். தம்பிக்கு எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு செட் ஆஃப் மருந்து நார்மலாக எப்போவுமே சேஃபாக ஒரு பெட் வாங்கி வச்சுருவேன். திடீர்னு இருக்கும் இல்லாமல் இருக்கும், கடை இருக்குது போக முடியாது சுச்சுவேஷனில் நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு செட் வாங்கிடுவேன்.
ஃபைனலி நம்ம தம்பியோட திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இன்றைக்கி நல்லபடியாக தம்பியோட திங்ஸை க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த சான்ஸ் விட்டால் நான் இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. அப்படியே நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனும் பண்ணிட்டா இதோட பெஸ்ட் டைம் கிடைக்காது. எனக்கு ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதனால் இன்றைக்கி இப்போது ஸ்கின் கேர் என்னோடய ஃபேஸ்க்கு நான் எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறேன் சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதையும் இன்றைக்கி போட்டுடலாம். முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரா மில்க் எடுத்துக்கோங்க. ரா மில்க் வச்சு ஒரு காட்டன் எடுத்துருக்கேன். அந்த காட்டன் வச்சு ஃபேஸ் நல்லா ஸ்மூத் ரப்பிங் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணனா ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நான் எப்போவுமே கிளென்ஸ் பண்ணுறதுனால பால் ரா மில்க் வாங்கி இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் நல்லா அப்படியே க்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மார்னிங் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் நல்லா க்ளோனஸ் நல்லாவே கொடுக்கும். என் கழுத்தில் கீழெல்லாம் ட்ராப் ஆகிட்டு இருக்குது. சரி, அதனால் அங்கேயும் பண்ணிட்டேன். நீங்கள் நெக்கையும் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என் ஃபேஸ்க்கு நான் ஸ்கின் கேர் பண்ணியே எனக்கு தெரிஞ்சு தம்பி வந்ததுக்கப்புறமா நான் ஸ்கின் கேர் ரொட்டீனே நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ தான் எனக்கு சரி இப்போ 2 மந்த்தாக தான் நான் இப்போ ஸ்கின் கேர் கூட மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயராக நான் ஸ்கின் கேரே விட்டுட்டேன், பண்ணுறதே இல்லை. என் ஃபேஸை கூட நான் கவனிக்காமல் தான் இருந்தேன். சரி, இதுக்கப்புறம் தம்பி கொஞ்சம் வளர்ந்துட்டான், இதுக்கப்புறமே நம்ம இதை பார்த்துக்கலாமே சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஃபேஸ் நல்லா பாருங்க, காட்டன்லேயே தெரியுதா உங்களுக்கு என் ஃபேஸில் எவ்வளோ டர்ட் இருக்குன்னு. நல்லா ரப் பண்ணுறதுனால என் ஃபேஸில் இருக்க டர்ட்லாம் ரிமூவ் ஆகுது. என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாலும் என் ஃபேஸை நான் அழைக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ நான் ரப் நல்ல டர்ட்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இந்த பேட் நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று எடுத்துக்கிறேன். அதே இதில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த டர்ட் மறுபடியும் என் ஃபேஸில் தான் போகும். என்னடா இந்த சத்தம் கேட்குறதே பார்த்தா தம்பி மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எதை எடுத்து போடலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நான் எடுத்து வச்சுக்க மிட் மேலே தான் கொஞ்சம் வச்சுட்ருக்கான் போல். எடுத்து தட்டி விட்டுருணும் அவனுக்கு, அப்போ தான் அவன் அமைதியாக இருப்பான். நல்லா ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எடுக்கக்கூடாது. போட நான் வைக்க மாட்டேன், நான் வேறு ஃபேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். சரி, ஃபேஸுக்கு இன்னும் நல்லா ஃபேஸை நட்டு கிளீன்ஸ் நல்லா பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். என் ஃபேஸ் இப்போ நல்லா கிடக்கு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃபேஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நான் வாஷ்லாம் பண்ணாதீங்க. அதே காட்டனை வச்சு நீங்கள் அப்படியே அப்படியே அப்வைஸாக ரிமூவ் பண்ணுவீங்கன்னா ஸ்வைப் மாதிரி அதில் இருக்க அப்படியே போதும். நம்ம வாஷ்லாம் பண்ண வேண்டாம். அந்த மில்க் அப்படியே நம்ம ஃபேஸே கன்சிஸ்டாக இருக்கும். நான் வாஷ்லாம் எப்பவுமே பண்ண மாட்டேன். அந்த அதே இன்னொரு காட்டன் எடுத்து என் ஃபேஸ் வந்து ஸ்வைப் மட்டும் பண்ணி வச்சுப்பேன். கமிச்சு மாதிரி அவங்க போகக்கூடாதீங்க, வாங்க. சரி, ஓகே. என் ஃபேஸ் 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் அந்த காட்டன் வச்சு நான் ஃபேஸில் மில்க் டெய்லி மார்னிங் நைட்டும் மில்க் வச்சு கிளென்ஸ் ஃபேஸ் வாய்ஸ் ஆஃப் பண்ணிட்டு கட்டிகிட்டே இருக்கிறனால எதுவும் சவுண்ட் தெரியல. அவனுக்கு இப்போ எங்கள் அம்மா வந்து அவனை தூக்கணும். எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போடுறதுனால நைட்டு வேலைக்கு நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவன் எடுக்கிறதுக்காக இப்படி கத்திக்கிட்டே இருக்கான். சரி, அவனை இங்கே கூட்டிகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நல்லா மில்க் வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிட்டோம். கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பு போட்டுக்கலாம். ஸ்க்ரப்புக்கு வந்து நான் எப்போவுமே ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக ஹோமில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கடல மாவு,
ட்ரையாக இருக்கிறவங்க ட்ரை ஃபேஸ்னால் கடல மாவு ஸ்கிப் பண்ணிடுங்க. அரிசி மாவு, தயிர், அப்புறம் நான் கிளென்ஸ் பண்ணல அதில் வந்து கொஞ்சம் மில்க் எக்ஸ்டெண்டாக இருந்ததுனால அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டேன். டர்மெரிக் அதையும் சேர்த்து ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப்பு மாதிரி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஃபேஸ் மேக் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வாமா, இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஸ்லிப்பர் எடுக்கக்கூடாது. ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க. நல்லா ஸ்மூத்தாக அப்புறம் சைடாக பண்ணிடுங்க. அதுக்கும் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணாதீங்க, நார்மலாக பண்ணுங்கள். ஓவர் ஃபோர்ஸாக உங்கள் ஃபேஸில் காமிச்சிங்கன்னா உள்ள பபிள்ஸ் தான் வரும். நீங்கள் நெக்குக்கும் சேர்த்து போட்டாலும் போட்டுக்கோங்க. நெக்குக்கும் சேர்த்து கவர் பண்ணுறதா வந்து கவர் பண்ணிக்கோங்க. நான் ஆனால் கவர் பண்ணலை, நீங்கள் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. தம்பி அழுதுகிட்டே இருக்காங்க, அதனால் கொஞ்சம் நான் பார்த்துட்டு வரேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என் ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து ஸ்க்ரப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. கிளென்சிங் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பை மிஸ் பண்ணிடுங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் பேக் போடலாம். அதுக்கு வந்து அரிசி மாவும் தேனும் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் என் ஃபேஸில் போட போகிறேன். ஹனிலையும் க்ளோனஸ் இருக்கும். ரைஸில் வந்து நமக்கு ஒயிட்னிங் பவர் இருக்கிறனால மதியம் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் விட்டமின் இ கூட சேர்த்துக்கலாம். பட் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் வெறும் அரிசி மாவும் ஹனியை மட்டும் சேர்த்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கிறேன். தம்பி வந்து அழுதுகிட்டே இருந்தனால நான் என்ன பண்ணேன், அம்மாவை எழுப்பி தம்பி கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ அதிகம் அவன் ஆகமாட்டான். ஹனி பார்த்திங்கன்னா ஹனியில் வந்து க்ளோனஸும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் வந்து ஒயிட்னிங் கூட ஆகுங்க. ஒரு சிலர் வந்து ஹனி வந்து ஃபேஸில் போடக்கூடாதும்பாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஹனியை வந்து ராவாக ஒன்றும் அப்ளை பண்ணல, அதோட மிக்சிங் இன்க்ரீடியன்ஸோடு தான் ஆட் பண்ணுறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபேஸில் ஈவனாக நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அது நான் வந்து இப்போ அப்ளை பண்ணலை. என்னடா வளர்றேன்னு பார்க்குறீங்களா? நான் அப்ளை பண்ணலை. ஏன்னா நான் ஸ்க்ரப்பும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணேன், ஆனால் நெக்குக்கு அப்ளை பண்ணல. ஆனால் அதே மாதிரி தான் இதையும் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபேஸ் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆயில் வந்து ஃபேஸ் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வார்ம் வாட்டரில் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். சோப்லாம் எதுவும் போட்டுறாதீங்க, சும்மா நார்மல் வாட்டரில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நல்லா காயறதுக்குள்ளே தம்பிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஆகிடுச்சு சாப்பாடு கொடுக்க. ஸோ அதனால் அதையும் அவனுக்கு பண்ணிடலாம். அந்த டைமில் ஃபேஸ் பேக் காயறதுக்குள்ளே அதையும் நம்ம முடிச்சிடலாம் சைட் வேலை. அவன் இப்போ அவனோட ட்ரெஸ் பேஸ்கெட் மேலே ஏறி நின்றுருப்பான். நின்று தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். முன்னாடி வச்சு கட்டி வச்சுருவோம். அதனால் வரலாம் வச்சுக்கலாம். என்னம்மா சாப்பாடு கொடுத்து ஒரு வேலையை முடிச்சாச்சு. நம்ம ஃபேஸும் அந்த கேப்பில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமே ஃபேஸ் பாருங்கள்
இன்றைக்கி என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே நல்லா தெரியுதா? ஓகேங்க, இன்றைக்கி இந்த லாக்லேயும் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுனா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் ஸ்கின் கேர். இது நான் வாரத்துக்கு 2 days யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இந்த ஸ்கின் கேர் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் தரும். வீக்லி 2 days ட்ரை பண்ணுங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோலேருந்து இந்த வீடியோக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். க்ளோனஸ்லாம் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கின் முன்னைக்கு விட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எனக்கு இப்போ என் ஸ்கின் ரொம்ப பார்க்க பிடிச்சி நல்லாயிருக்கு. நான் ஸ்கின் கேரும் ஒரு வழியாக முடிச்சுட்டு ஃபைனலாக இதான் என் ஃபேஸ் எப்படி இருக்குது நான் பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்கின் கேர் வேணுமா, டிப்ஸ் வேணும், எது வேணும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவும் போடுறேன். வந்துட்டான் இங்கே பாருங்க, சார் வந்துட்டான். சொல்லணுமா? சரி, இங்கே பாரு. இப்படி பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க தம்பி, இங்கே பாரு. சரி சரி சரி, நீ அழுதுறமா வேண்டாமா? அழாதமா. தம்பியை பிடிச்சிக்கிட்டே பண்ணுறது, ஒரு கையில் செல்ஃபி ஸ்டிக்கு, ஒரு கையில் தம்பி, 2த்தையும் பிடிச்சி பார்த்துட்டாங்க. அது வேண்டாம், எடுக்க வேண்டாம். நீ கொஞ்சம் வளர்ந்து பருப்பிடிங்க, சரியா? விடுங்க, அப்படி பண்ணக்கூடாது. அவனுக்கு விளையாட்டு பொருள் நிறைய பொருள் இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிற பொருள், தட்டு, இதில் இந்த மாதிரி பொருளை தான் எடுத்து யூஸ் பண்ணுவான். அது என்ன தான் தெரில, இந்த மாதிரி பொருள் எடுத்து யூஸ் பண்ணல அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. ஷேக் பண்ணிட்டான், நல்லா ஷேக் பண்ணிட்டான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, தம்பி சாப்பிட்டான், நம்மளும் அப்படியே சாப்பிட்டு இந்த லாகை முடிச்சிடலாம். இந்த லாக் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம லாக் முடிக்கல. நான் இன்றைக்கி சாப்பிட்ற ஃபுட்டிங் பார்த்துட்டு தான் லாகை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க அதையும் பார்த்துடலாம். இப்போ நானும் சாப்பிட்டுட்டு லாகை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க நான் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நியூ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஷஸ் ஃபார் அபவுட் யுவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங். சரி, இதோட நம்ம லாகை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த லாகில் ஏதாவது சொதப்பி இருந்தால் கொஞ்சம் சாரி. ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் இப்படி தான். நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் நான் கரெக்ஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்னும் ப்ராப்பர் அப்டேட் பண்ண பார்க்குறேன். இதோட நம்ம லாகை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.